தோற்றுக்கிட்டே இருக்கீங்களாடா. நீங்கள் தோற்றது கூட எனக்கு வருத்தமாக இல்லை. ஆனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டிங்க பார்த்தியா ஃபைனல்ஸ்க்கு வந்து, அதாவது விளாண்டு கம்பீட் பண்ணி ஒரு ஃபைட்டு கொடுத்து தோக்கலாம். விளாடாமே தோக்குறது இருக்குல்ல, அது எதுக்கு நம்ம ஃபைனல்ஸ் வரணும்? அதுக்கு நம்ம எதுக்கு ஃபைனல்ஸ் வரணும்? அதாவது நம்ம தான் ஃபார்ம் வைஸ் பெட்டர் டீமாக இருந்தோம் உள்ளே வரும்போது. ஏன்னா எல்லா காம்படிஷன்லையும் நல்லாவாக இருந்தோம், எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு இருந்தோம். மேன்செஸ்டர் சிட்டி தான் வந்து ஃபார்ம் அவுட்டாக இருந்தாங்க, ரியல் மேட்ரோட தோத்துட்டு வந்தாங்க உள்ளே. சொல்லப்போனால் நம்ம தான் பிச்சில் டாமினன்ஸ் காட்டணும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் 60% பொசிஷன் அவங்க, அதாவது படுத்துட்டோம். ஏன்டா எனக்கு சத்தியமாக அர்டேட்டா என்னைக்கு தான் அவன் மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுவானே எனக்கு தெரிலடா. சரி உனக்கு பயம் இருக்குது, அதாவது அந்த மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஒரு பயம் இருக்குது தெரியுமா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ தோத்துட்டா என்ன ஆயிரும், தோத்துட்டா ஒரே அடியாக லைஃப் போயிடும்னு. ஆனால் நீ ஜெயிக்கவே முடியாதேடா. அதே மாதிரி தானே நீ பண்ணுற. நீ உனக்கும் அந்த மிடில் கிளாஸ் பசங்க எங்களுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லைடா. ரிஸ்க்கு கூட இல்லைடா, அது ரிஸ்க்குன்னு கூட சொல்லக்கூடாது. நம்ம இருக்க ஃபார்முக்கு நம்ம தானே பெட்டராக ஆடணும். அப்படி ஆடி தோற்று போனால் கூட இட்ஸ் அ கேம். ஃபைனல்ஸில் என்ன வேணாலும் ஆடலாம், ஓகே. ஸோ தோக்கலாம் ஜெயிக்கலாம், பட் அட்லீஸ்ட் சண்டை செய்யணும் பிச்சில். நம்ம எங்கே செய்யவே இல்லையே, படுத்துட்டோம். சரி அவங்க 2 கோல் அடிச்சிட்டாங்க, 2 கோல் அடித்ததுக்கப்புறமாவது ஒரு அர்ஜென்சி, ஒரு இன்டென்ட் காட்டலாம். நம்ம காட்டணுமா என்ன? அப்படியே பொறுமையாக விளாண்டுருக்கோம். சரி எல்லாத்தையும் நான் விட்டுறேன்டா. அவன் செர்க்கி வந்து ஜகிள் பண்ணிருக்கான்டா பிச்சில். ப்ரொஃபஷ்னல் ஃபுட்பாலில் ஜகிள் பண்ணிட்டுருக்கான் அவன் கண்ணு முன்னாடி ஃபைனல்ஸில். அதெல்லாம் வந்து ஒரு ஹியூமிலேஷன், நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. என்னால் டிவியில் உட்காந்து என்னாலே பார்க்க முடியல, போட்டுட்டு உடச்சிடலாமான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு காண்டாச்சு. ஸ்டேடியமில் இருக்க அவங்களுக்கு கண்டிப்பாக காண்டே இருக்கும். ஏன் ஆல் ஓவர் வேர்ல்டு ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு காண்டே இருக்கும். பிச்சில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் அப்படியே வேடிக்கை காலை பார்த்துட்டீங்க. மல்டினி, புயோல், ராமோஸ், பெப்பே இவனுங்கெல்லாம் இருக்கும் போது ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரிஞ்சாலே ஒரு டேக்கில் போட்டு அவன் 1 வருஷத்துக்கு எந்திரிச்சு வரமாட்டான். மினிமம் ஏசியலாக இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்டா அவன் பிளட் அண்ட் ஸ்வெட்டு கொடுப்பான் அந்த பேட்ச்க்காக. நம்ம என்னடா பண்ணுறோம்? ஓகே, நமக்கு இன்னும் அதர் காம்படிஷன்ஸ் இருக்குது, ரொம்ப ரியாக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. எனக்கு அதான் சொல்கிறேன், இந்த காம்படிஷன் போச்சு அது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் நம்ம விளாண்ட விதம் தானே எனக்கு பிடிக்கல. அதாவது நல்லா ஆடாத போதும் சிட்டியோட தோக்குறோம், நல்லா ஆடும் போதும் தோக்குறோம். எப்போ தானே ஜெயிப்போம்? அதான் கடைசியில் இந்த விஜயாண்டி சொன்னதான் நம்ம இருக்குது. நீ தோக்கலை ஜெயிக்கிறதுன்றது இன்னொருத்தனை தோக்கடிக்கிறது தானே, அது தப்பு தானே. ஸோ அது பண்ணக்கூடாது, இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்மளே ஹர்ட் ஆகிக்கலான்ற கான்செப்ட் தான் ஆர்சனல் ஃபேன் சொல்லிட்டுருப்போம். தெரில, அட்லீஸ்ட் நான் எதுவுமே கேட்கலடா. இந்த சீசன் ப்ரீமியர் லீக் மட்டும் ஜெயிங்கடா, வேறு எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கலடா, ப்ளீஸ்டா.